And take notes while I take totes of the marijuana smoke. Oh, you wanna choke? Gun smoke, gun smoke. Welcome back to my another episode. நேத்து May 13 என்னோட 4th year anniversary of மகேஷ் மைண்ட் வாய்ஸ் சேனல். உங்களோட சப்போர்ட் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்க முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த வீடியோ நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலுக்குள்ள எப்படி வந்தேன், என் சேனல் எப்படி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன், எனக்கு எந்த வீடியோ சேஞ்ச் ஓவரா இருந்துச்சு, எந்த ஒரு விஷயம் டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு, நான் வாங்கின ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே பாத்தீங்கன்னா எவ்வளோ, நான் எந்த யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற ஒரு இன்ஸ்பிரேஷனா பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். நான் என்னோட கண்டென்ட்ல எப்படி ஸ்ட்ராங் ஆனேன், என்னோட கேமரா என்ன, மைக் என்ன, என்னோட செட்டப் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு சேனலை கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சமாச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பேரா நியூமராலஜியோட நியூசன்ஸ் தாங்க முடியலையடா. மகேஷ் மைண்ட் வாய்ஸ் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம் இருந்துச்சு தெரியுமா, எல்லாரும் வீட்டுல சும்மா இருந்தோம்ல, அப்பதான் எல்லாரோட மைண்ட் செட்டும் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நானும் அப்ப ஆரம்பிச்ச ஒரு சேனல் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேரை வச்சு ஆரம்பிச்சேன். அதுல ஒரு சின்ன பையனா ஒல்லியா நிறைய கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பேன். ஒரு கிரிஞ்சு தனமா பாத்தீங்கன்னா இருக்கும். யாரெல்லாம் அந்த வீடியோ பாத்திருக்கீங்கன்னு தெரியல, பாக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு சேனல் செக் பண்ணி பாருங்க. அது இன்னும் கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலை வச்சு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மான்ஸ்டேஷன் இருக்கும், ஒரு 4000 வாட்சர்ஸ் வந்தா பாத்தீங்கன்னா மான்ஸ்டேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடைச்சபடி பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா வர சப்ஸ்கிரைபர்ஸ் விட நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்குது. செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் அப்படியே பாத்தீங்கன்னா போச்சு. இருக்கிற காலில் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு போட்டு புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் May 13 அந்த பழைய சேனலை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மகேஷ் மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணேன். அதுல நிறைய வீடியோஸ் திருப்பி பழைய மாதிரியே பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சேன். பெருசா வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா வரல. நான் 100 வீடியோஸ் கிட்ட பாத்தீங்கன்னா போட ஆரம்பிச்சேன். அப்போ கூட எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர்ன்றது கொடுக்கவே இல்லை. அப்பதான் இந்த யூடியூப்ல புதுசா பாத்தீங்கன்னா நீங்க லென்த் வீடியோ மட்டும் கிடையாது, ஷார்ட்ஸும் பாத்தீங்கன்னா மேக் பண்ணலாம் 1 மினிட்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட எனக்கு பாத்தீங்கன்னா அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிச்சா பெரிய வீடியோல தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமா ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். அது என்னன்னா மதன் கோரி அப்போ கொஞ்சம் பெரிய ஆளா இருந்துட்டு இருந்தாரு தெரியுமா. அப்போ என்ன ஆச்சுன்னா வளர்ந்துட்டு இருந்தாரு பெருசா. அப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தாரு. யாராச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு பிக்கப் பண்ணணும், வியூஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோல கொஞ்சம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சரி நாமளும் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் சொல்றதை கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த லென்த் வீடியோ எல்லாம் போறது குறைச்சிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா போட்டேன். ஏன்னா இந்த சினிமா நியூஸ், பழைய மூவிஸும் இப்ப இருக்க மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன டிஃபரன்சியேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சேன். அதுல பெருசா வியூஸ்லாம் கிடையாது. அப்போதான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூல் சுரேஷ் இருக்காரு தெரியுமா, அப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்கா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தாரு. அந்த கோவிட் போஸ்ட் கோவிட் டைம்ல பயங்கரம் எந்த படத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஓடி போயிடுவாரு. யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சொம்படிக்கிறதே அவருக்கு ஒரு வேலையா பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்குமா. அப்போ அவரை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். என்னன்னா கூல் சுரேஷ் அவர் எல்லா ப்ரொமோஷனுக்கும் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு சரியா வாய்ப்பு கிடைக்கிறதால இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா சொம்பு தூக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டேன். அந்த ஷார்ட்ஸாவது போட்டேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு பூம் ஆகுமா, நிறைய வியூஸ் போச்சு. கிட்டத்தட்ட 3 to 4 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நாள் நைட் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சாயந்தரம், 200-300 சப்ஸ்கிரைபர் 400 சப்ஸ்கிரைபர் இருந்து அந்த 1 இயரா பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா கிடையாது. நான் சொல்ல மறந்துட்டேன், 1 இயரா எனக்கு ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இல்லவே கிடையாது. அது 2021 இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த 22ல இருந்து எனக்கு ரீச் ஆச்சு. இந்த May 13 to இன்னொரு May 13 அந்த 1 இயர் கேப்ல தான் எனக்கு ரீச் பாத்தீங்கன்னா ஆச்சா. அப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 200, 300, 400, 700 சொல்லிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா தாண்டி போயிட்டே இருக்காங்க. என்னால பாத்தீங்கன்னா நம்பவே முடியல. செம்ம ஹாப்பியா இருந்தது. நிறைய வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தது. நானும் 2000, 3000 சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு சில பேர் நம்மள பாராட்டுறானுங்க, ஆனா முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா நம்மள திட்டுறாங்க. எனக்கு அது திட்டுறதுலாம் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரியவே இல்லை. அந்த ஒரு வீடியோனாலதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துச்சு. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு ரேண்டமா பாத்தீங்கன்னா வியூஸ் வர ஆரம்பிச்சது. ஓ இதுல ஷார்ட்ஸ் போட்டா நம்மளுக்கு வியூஸ் வரும், அந்த வியூஸ் வச்சு அதை சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா கெயின் பண்ணி நம்ம லென்த் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் வெர்க்கும் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாவோ சிவில் இன்ஜினியராவோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரேண்டமா நைட் கிடைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் பண்ண போன டைம்ல ஒரு 1/2 hour to 1 hour பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோ
போட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ போகும்போது ரேண்டமா வியூஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சாங்க. அந்த க்ளோஸ் டு அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி மாசத்துல தான் எனக்கு 1 lakh ஒரே மாசத்துல எனக்கு வந்துச்சு. அப்போ May 13, 2022 அப்போ வந்து எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆனாங்க. ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் மீல இருந்து இந்த மகேஷ் மைண்ட் வாய்ஸ் சேனல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு டர்ன் ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமான காரணம் ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட், 2வது மதன் கோரி, 3வது என் தலைவர் கூல் சுரேஷ். அதனால தான் நான் பின்னாடி ஓட்டுற ஒவ்வொரு போஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் போட்டோ இல்லாம இருக்கவே இருக்காது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கும், பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடின்னு இருக்கும். அது எல்லா ஆப்ஸ்லயும் வந்து பார்த்தா நீங்க லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க, ஈவன் யூடியூப்ல கூட. இப்போ நான் மகேஸ்வரன் gmail.com வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட யூசர் நேம் வந்து மகேஷ் கிரேஸ்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டு அந்த சேனல்ல வந்து நான் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து போடுறேன்னா, இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் தான், நானும் வந்து யூடியூபர் தான். அதே மாதிரி நீங்க உங்ககிட்ட இருக்க யூடியூப்ல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் யூடியூப் கிரியேட்டர் தான். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல ஒரு முக்கியமான அர்த்த விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கேட்டகரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்டர்டைன்மெண்ட், காமெடி, டிராவல், vlog, நியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல சப்டிவிஷன்ஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் பேசுறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். எம்டி ஹேண்ட் இருக்கா தெரியுமா, அவர் ட்ரோல் சேனல், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். டுடே ட்ரெண்டிங் இருக்கு தெரியுமா, அதுவும் என்டர்டைன்மெண்ட் தான். மீம் சேனல்ஸ் ரன் பண்றாங்க தெரியுமா, அதுவும் என்டர்டைன்மெண்ட் தான். ஈவன் பரிதாபங்கள் இருக்காங்கல்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான். அது காமெடி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு, நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஒண்ணு. இப்போ எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே தெரியல, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ ChatGPTன்னு ஒன்று வந்துச்சு, Grok AIன்னு வந்துச்சு. அதுல யூடியூப்ல என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு, அதுல என்ன சப்டிவிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுல ஒரு பார்ட் ஆஃப் ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதை லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருங்க. அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம எப்படி அந்த சேனலை வந்து டெவலப் பண்ணலாம், எப்படி நாலேஜை வளர்த்துக்கலாம், எப்படி குவாலிட்டியான வீடியோ போடலாம், எப்படி எடிட்டிங்கை காட்டலாம், பீப்புளுக்கு நம்ம வீடியோவை எங்கேஜிங்கா பார்க்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றன்றதை டெவலப் பண்றது உங்ககிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன ஜானர் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐடியாவும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே ஐடியாலையும் ஜானர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ், நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த எல்லா சேனலும் எல்லா வீடியோஸையும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாருங்க. அப்போதான் அவங்க எப்படி பேசுறாங்க, பேசுறதுக்கு ஏத்தாப்புல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்றாங்க, அந்த டெம்ப்ளேட் பேக்ரவுண்ட்ல எப்படி வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வருது, அவங்க போற சவுண்ட் எஃபெக்டும் டெம்ப்ளேட்டும் எப்படி கார்ப்பரேட் கிளைம் இல்லாம இருக்கு, அந்த வீடியோ எப்படி எங்கேஜிங்கா போகுது, பீப்புளுக்கு எப்படி பிடிக்குது, எவ்வளவு வியூஸ் வருது, எவ்வளவு லைக்ஸ் வருது, கீழே கமெண்ட் செக்ஷன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படி நான் பார்த்து கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் யூடியூபர் யாருன்னா மதன் கோரி தான். ஏன்னா முன்னாடிலாம் அவர் போடுற வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு ஒரே ஸ்டார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பேசுவாப்ல. நம்மளுக்கே ஷாக் ஆயிடும், அந்த மனுஷன் எப்பறம் கட்டே இல்லாம பேசாருன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து கத்துக்கிட்டே இருந்துட்டனால தான் இப்ப நான் உங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப தைரியமா உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு போவோம். ஆனா கேமரா முன்னாடி வந்து நம்மளால பேச முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தயக்கமா இருக்கும்ல, கேமரா முன்னாடி வாய் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியாது. நீங்க கேமரா ஓபன் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க, கண்டமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலிஸ் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுங்க. ஏன்னா அவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபரா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10-20 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது அந்த வீடியோ தூக்கி யூடியூப்ல வந்து போடுங்க. யூடியூப்ல போட்டோன்னே வியூஸ் வருமான்னு சொல்லி நீங்க கேட்பீங்க, வராது. ஏன்னா நீங்க புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்களா, அதனால யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாவோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ஒரு சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. சோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணி உங்க வீடியோ வந்து ஒரு குவாலிட்டியாவோ கண்டென்ட்டாவோ வரும். அப்போ பப்ளிக் வியூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோக்கு போவோம். அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ வீடியோ நல்லா இருக்கு, இதே மாதிரி கண்டென்ட் போடுங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்க சேனலை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோவா கொண்டு போகலாம். அப்புறம் நீங்க வீடியோ போட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். பட் அதை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகணும்னா அஃபோண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக வேணாம். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் குரு. இந்த சதுரங்க வேடை படத்தை பார்த்திருப்பீங்களா, அந்த டைலாக் தான் அது. அவன் தான் வந்து நீங்க தப்பா பேசினாலும் உடனே சொல்லுவான், உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் உடனே சொல்லுவான். அதை நீங்க திருப்பியும் கத்துக்கிட்டு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை சரிப்படுத்திக்கணும். அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா வேணும், பெரிய மைக் வேணும், பெரிய ஸ்டுடியோ செட்டப் வேணும், அதெல்லாம் இருந்தா நான் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே முடியாது. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடே போதும், நம்ம வீட்டுல இருக்க ஒரு டியூப்லைட் போதும். அதே மாரி நீங்க ஏதாச்சும் வாங்கணும்னா ஒரு ரிங் லைட் வாங்குங்க, ஒரு மைக் ஒன்று வாங்குங்க, சரிங்களா? ரிங் லைட் ஒரு 2500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த மைக் வந்து போயா ஒயர்டு மைக்கு 900 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் என்ன கேமரா யூஸ் பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா V23 போன் இருக்கு தெரியுமா, அதோட ஃப்ரண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நான் வந்து ரெகுலரா இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ரெண்டாவது நான் வீடியோ எடிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா போன்ல, எனக்கு அதுவே வந்து போதும். ஏன்னா போன்ல சீக்கிரமா டவுன்லோட் பண்ணுவேன், அந்த டவுன்லோட் பண்ற விஷயத்த உடனே வந்து ஆப்ல மாத்தி எடிட் பண்ணுவேன். இது எனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட், ஒரு மீம்ஸ், ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் நீங்க வந்து எடுக்கிறதா இருந்தா காப்பிரைட் எது எல்லாமே இருக்கோ அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளாக் பண்ணி போட்டுருவான், மனசே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால காப்பிரைட் இல்லாத ஒரு எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா எல்லாமே ஓன் கண்டென்ட்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அவ்வளவுதான் காய்ஸ், ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது ஒத்த 2 பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா ஆச்சுனாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் தான். அண்ட் அதே மாதிரி யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்றீங்கன்னா டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம், கன்சிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஒரு நாள் நடக்கலன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்ல நான் நினைக்கிறேன், இவ்வுலகத்தில் அடுத்த நொடியில் காத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம், அடுத்த செகண்ட் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க செகண்ட் நீங்க உழைச்சா அடுத்த செகண்ட் நீங்க வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், எனக்கு இன்னொரு ஜானர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னன்னா சரவணன் டிகோட்ஸ் ஒருத்தருக்கா தெரியுமா, அவர் அந்த அமானுஷ்யம், கிரைம், இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் பத்திலாம் போடுவார்ல, எனக்கு அதை பத்திலாம் பேசணும்னு ரொம்பவே ஆசை. அதனால எவில் மைண்ட் வாய்ஸ் இல்லைன்னா டெவில் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, ஏதாச்சும் ஒரு சப்போர்ட், சின்னது மணிக்கெல்லாம் கிடையாது, என்கிட்ட 5 பைசா கிடையாது, ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் பாக்ஸ் வந்து இன்பாக்ஸ் வந்து கதவை தட்டுங்க. எப்பவுமே என்னோட மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். அண்ட் ஆல்சோ பெரம்பூர் சுத்தி யாராச்சும் இருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும் யூடியூப் சேனலுக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து வரேன். உங்க வீட்டுக்கு இருந்தாலும் சரி நான் வரேன். அந்த ஹெல்ப் நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு நான் ரெகுலரா என்டர்டைன்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, signing off.